இந்த வீடியோவில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் 200 யூனிட் உங்களுக்கு மின்சாரம் ஃப்ரீயா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு இக்கு வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்லுல வந்துட்டு 200 யூனிட்டுக்கு நம்ம ஃப்ரீயா வந்துட்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது ஓகே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஆனா நீங்க 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த 200 யூனிட் ஃப்ரீ உங்களுக்கு கிடைக்கும். ஆனா 500 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு இந்த 200 யூனிட் ஃப்ரீ கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் 100 யூனிட் ஃப்ரீ கிடைக்கும். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், என்னோட வீட்டில் வந்துட்டு நான் எவ்வளோ யூனிட்டை யூஸ் பண்ணுறேன், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்லை பே பண்ணும்போது ரூபா காமிக்கும், அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு காமிக்கும், நான் அதை பே பண்ணிடுவேன். ஒன்று ஜிபே, ஃபோன்பே, ஆன்லைன், இல்லை வந்துட்டு வெப்சைட்லேயோ இல்லை நெட் சென்டர்லேயோ இல்லை வந்துட்டு இபி ஆஃபீஸ்லேயோ போய் பே பண்ணுறேன். ஆனால் நான் எவ்வளோ யூனிட்டை எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நிறைய பேருக்கு டவுட் உண்டு. ஏன்னா 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. பட் அதுலேயும் ஒரு இக்கு வச்சு 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 200 யூனிட் ஃப்ரீ கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் உங்களோட வீட்டில் நீங்கள் எவ்வளோ யூனிட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டுன்னு ஆன்லைனில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எப்படி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச மெத்தடை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உடனுக்குடனே நம்ம வீடியோஸ் வந்து உங்ககிட்ட சேரும். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டடோ, அதாவது என்னோட மொபைலில் நான் எப்படி செக் பண்ணுறேன்னு ஸ்க்ரீன் ரெக்கார்டடோ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. அதே மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நான் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் கொடுத்து ப்ளே ஸ்டோரில் நான் சொல்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டிஎன்இபி மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்துட்டு விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை விட்டுருக்காங்க. இந்த ஆப் மூலிமா ஈஸியாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட வீட்டில் யூனிட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அமௌண்ட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த வீடியோவில் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்த உடனே நான் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்துட்டு இதை நான் லாக் அவுட் பண்ணலை. ஆனால் நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்குங்க. உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தீங்கன்னா உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். 2 ஆப்ஷன் கேட்பாங்க. ஒன்று வந்துட்டு பேமெண்ட், இல்லைனா வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ்னு. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின் பேஜுக்குள்ளே வந்துடும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள், மை கன்சியூமர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு மை டிரான்சாக்ஷன் சொல்லி இருக்கும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் மை யூசேஜ்னு இருக்குல்ல, அதை கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா வியூ இன்வாய்ஸ்னு இருக்கும். அதை நான் கிளிக் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், ஒரு எடுத்துக்காட்டு 3496 ரூபாய். ஆனால் இதோட யூனிட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ அப்படியே வாங்க. இதோட யூனிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 விதமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரீடிங், அதாவது எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் பக்கத்தில் ரீடிங் இருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரீடிங், இனிஷியல் ரீடிங். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆஃப்டர் டிஎல் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் 271 யூனிட்டை நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் இப்படி தெரிஞ்சுக்கணும். இப்போ எங்கள் வீட்டுக்கு நான் எவ்வளோ யூனிட்டை யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சால் அப்போ நம்மளுக்கு அந்த 200 யூனிட்டான ஃப்ரீ நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு குழப்பத்துக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 271 யூனிட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அந்த 200 யூனிட்டும் ஆட் ஆகுன்றத, அந்த ஃப்ரீ ஆட் ஆகுன்றத இப்போ இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரீடிங்கோ இனிஷியல் ரீடிங்கோ நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ ரீடிங், அதாவது எவ்வளோ யூனிட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில் தெரிஞ்சிடும். அப்படி இல்லைனாலும் இங்கே பாருங்கள் பக்கத்தில் 271.71 யூனிட்டை நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம 500 யூனிட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு 200 யூனிட் கிடைக்கும்ன்றத ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்மளுக்கு. அதாவது நீங்கள் இது சம்மந்தமாக நிறையா பேர் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்ன உடனே இது சம்மந்தமாக யூடியூப்பில் தேடி பார்ப்பீங்க. பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உடனே மீட்டரில் போயிட்டு மீட்டரில் வந்துட்டு ஓல்டு ரீடிங் நியூ ரீடிங்னு சொல்லிட்டு அந்த பட்டனை அழுத்தி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கஷ்டம். நிறையா பேரால் வந்துட்டு அது பண்ண முடியாது. அதே மாதிரி ஈபியில் போய் நம்ம கையை வைக்கணுமான்ற மாதிரியும் இருக்கும்.
நம்ம எப்படி ஆன்லைன் மூலியமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்க்ரீன் ரெக்கார்டோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வேற ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அது ரிலேட்டிவ் வீடியோஸ் உடனே நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்போ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கனால அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.